Hi students, now we are here in our 6th video lecture of Unit 1, which is on chain corrections. So what is meant by chain correction or tape corrections? Chain or tape corrections refers to correcting measurements for the effect of slope angle, expansion or contraction due to temperature, and tape's sag which varies with the applied tension. Okay. ஸோ செயின் ஆர் டேப் கரெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபீல்டில் வந்து இந்த 2 பாயிண்ட் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம மெஷர் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸில் சம் எரர்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி அந்த எரர்ஸ் வந்து எதனால வரலாம் அப்படின்னா, ஸோ டேப்பில் வந்து என்னது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கலாம், இல்லை டேப் வந்து என்னது எக்ஸ்பான்ஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஷ்ரிங்க் ஆகிருக்கலாம். ஸோ டேப்பில் வந்து என்னது ஏதாவது சம் புல்னால வந்து என்னது இழுவிசை புல்னால வந்து உங்களுக்கு சம் என்னது உங்களுக்கு எரர்ஸ் வந்து அக்கறை ஆகிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட எரர்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணுறது தான் செயின் ஆர் டேப் கரெக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து செயின் கரெக்ஷன்ஸ் வந்து ரெண்டு பண்ணுறோம். செயினில் வந்து 2 கரெக்ஷன்ஸ் பண்ணுறோம். ஒன்று கரெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், இன்னொன்று கரெக்ஷன் ஃபார் ஏரியா. ஸோ அடுத்து வந்து டேப் கரெக்ஷன்ஸ் 5 இது பார்க்க போகிறோம். கரெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், அடுத்து கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப், கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர், கரெக்ஷன் ஃபார் ஃபுல், அடுத்து கரெக்ஷன் ஃபார் sag. ஸோ நெக்ஸ்ட் வந்து செயின் கரெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ செயின் கரெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செயின் கரெக்ஷன்ஸில் செயின் ஆர் டேப் கரெக்ஷன்ஸில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம் இருக்கு. இப்போ ஃபீல்டில் ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த 2 பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டேப் ஆர் செயின் வச்சு என்னது மெஷர் பண்ணுறோம். ஸோ மெஷர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டேப் வந்து என்னது ஒரு சம்மர் டைமில் வந்து ஓகேவா, சம்மர் டைமில் வந்து அதிகமாக என்னது வெயில் அடிக்கும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால டேப் வந்து என்னது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஓகேவா, ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா விரிவடையுது. ஸோ அது வந்து விரிவடையுது வந்து அந்த லென்த் என்ன ஆகுதுன்னா 31 மீட்டர் ஆயிருக்கு. 30 மீட்டர் செயின் இருக்கு, அது வந்து 31 மீட்டர் ஆயிருக்கு. 1 மீட்டர் என்னது எக்ஸ்ட்ரா என்னது கூடிடுது, எக்ஸ்பேண்ட் ஆயிருது. அப்போ நம்ம அந்த ஃபீல்டில் போய் இந்த செயின் எடுத்துகிட்டு போய் என்னது மெஷர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ அப்சர்வ் பண்ணுவோம்னா 30 மீட்டர் தான் அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ எடுப்போம் நம்ம ரெடி. ஸோ இது வந்து மெஷர்டு வேல்யூன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து ட்ரூ வேல்யூன்னு தெரியும். ஸோ ட்ரூ வேல்யூனா வித்தவுட் எரர். ஓகேவா, இது வந்து என்னது வித் எரர். ஸோ இது என்னது மெஷர்டு வேல்யூ வந்து என்னது வித் எரர் எப்பயுமே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இதில் வந்து என்னது கரெக்ஷன், இதுக்கு வந்து கரெக்ஷன் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோம். ஸோ கரெக்ஷன்ஸ் உடைய ஃபார்முலா என்னது, சி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா கரெக்ஷனுக்கு, ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. ஸோ ட்ரூ வேல்யூ இங்கே எவ்வளவு 31 மீட்டர், மெஷர்டு வேல்யூ எவ்வளவு 30 மீட்டர். இது வந்து ஆன்சர் எவ்வளவு பிளஸ் 1 மீட்டர். இப்போ அதே இன்னொரு கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து என்னது ஒரு வின்டர் டைம் வச்சுக்கோங்க. ஸோ வின்டர் டைம்ல என்னது குளிராக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து உங்களுடைய செயின் வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களோட டேப் என்ன ஆகுதுன்னா ஷ்ரிங்க் ஆகுது. ஸோ டியூ டு ஷ்ரிங்கேஜ் உங்களுடைய செயினோட லென்த் வந்து என்னது கம்மியாகும். ஸோ வந்து என்னது 1 மீட்டர் கம்மியாக வச்சுக்கோம், 29 மீட்டர் ஆயிரும்னு வச்சுக்கோம். இப்போ இந்த செயின் ஆர் டேப் எடுத்துகிட்டு போய் நான் ஃபீல்டில் மெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்கோம். அவள் மெஷர் பண்ணும்போது நான் என்ன எடுப்பேன், அந்த இதை வச்சு எடுக்கும்போது 30 மீட்டர் தான் நான் மெஷர் பண்ணுவேன். ஏன்னா உங்களுடைய அந்த டேப்பில் வந்து அது கிராஜுவேஷன்ஸ் 1 2 3 4 30 வரைக்கும் என்னது மார்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை தான் பார்த்து எடுப்போம். நமக்கு தெரியாது ஷ்ரிங்கேஜ் ஆயிருக்கு இல்லை எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இது இங்கே ட்ரூ வேல்யூ, இங்கே இது மெஷர்டு வேல்யூ. சரியா, இப்போ இதுக்கு வந்து கரெக்ஷன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கரெக்ஷன் சி ஈக்குவல் டு இதுக்கு ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. அப்போ இதுக்கு என்ன ட்ரூ வேல்யூ 29 மீட்டர் மைனஸ் 30, என்ன ஆன்சர் வரும் மைனஸ் 1 மீட்டர். ஸோ நீங்க கவனிச்சு பார்க்கணும், when the length of the chain or tape decrease, ஸோ அங்கே வந்து என்னது டிக்ரீஸ் ஆகுது due to shrinkage, the tape correction will be negative. ஸோ டேப் கரெக்ஷன் நெகட்டிவா இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சு பார்க்கணும், when the length of the tape increased due to temperature, the tape correction will be என்னது பாசிட்டிவ்.
ஸோ பாசிட்டிவ்ல வந்துருக்கு கரெக்ஷன். ஸோ இது வந்து எப்படி ஆகும் வச்சுக்கலாம்னா, அதாவது இது வந்து லென்த்தை மென்ஷன் பண்ணுறேன், லென்த்தை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ லென்த் ஆஃப் த tape is increased, tape correction positive. Length of the tape decreased, correction will be negative. So it's very very important. இது வந்து நான் கண்டிப்பாக நான் வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து செயின் கரெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ செயின் கரெக்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். Chain correction for standardization, correction for area. So what is mean by standardization? So standardization na enna? So நம்ம வந்து ஒரு டேப் இல்ல ஒரு செயின் வந்து ஒரு செயின் வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா ஃபேக்டரியில, ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல வந்து என்னது, அங்க மேனுஃபேக்சரிங்ல அந்த கிராஜுவேஷன்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்களா 0 1 2 3 4ன்னு. ஸோ அந்த ஃப்ராக்ஷன்ல வந்து என்னது நமக்கு மிஸ்டேக்ஸ் வரலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சரிங் வந்து என்னது மிஸ்டேக்ஸ் வரதான் ஸ்டாண்டர்டைசேஷன். இந்த ஸ்டாண்டர்டைசேஷனை வந்து என்னது நம்ம கரெக்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து என்னது போத் டேப் அண்ட் செயினுக்கு ரெண்டுக்குமே இது பொருந்தும். நம்ம வந்து என்னது இப்போ கரெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ கரெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னா என்னன்னா, the absolute length or actual length of the chain must be equal to the nominal or designated length of the chain. So நாமினல் ஆர் டெசினேட்டட் லென்த் அப்படின்னா என்னன்னா, ஒரு டேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் 1 2 3 4 என்னது நமக்கு வந்து என்னது ரீடிங்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க கிராஜுவேஷன்ஸு. ஸோ 4, அடுத்து 5, அடுத்து 6, அடுத்து 7 அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 30 மீட்டர் வரைக்கும் என்னது நம்ம மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செயினில் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவேஷன்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க் பண்ணது தான் என்னது உங்களுக்கு மார்க் பண்ண அந்த ரீடிங் தான் உங்களுக்கு என்னது 30 மீட்டர் தான் டெசிக்னேட்டட் லென்த் ஆர் நாமினல் லென்த்னு சொல்லுவாங்க. அடுத்து அப்சல்யூட் லென்த் ஆர் ஆக்சுவல் லென்த். ஸோ ஆக்சுவல் லென்த் அப்படிங்கிறது கரெக்டான லென்த்து. அதாவது நம்ம பிஃபோர் அந்த எந்த ஒரு செயினில் வந்து ஒரு செயின்லேயே டேப்லையோ எந்த விதமான ஒரு எரரும் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து அப்சல்யூட் லென்த்து. ஸோ இந்த ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா நமக்கு என்னது எந்த வித எது வராது, கரெக்ஷன்ஸும் வராது, எரரும் வராது, கரெக்ஷன்ஸும் வராது. ஸோ otherwise the measured distance will be too short or too long. ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும், உங்களுக்கு மெஷர்டு டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஒன்று அதிகமாக இருக்கலாம் இல்லை கம்மியாகவும் என்னது வரும். ஸோ அப்படி வரும்போது நமக்கு என்னது அதை கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எரர் வந்து அக்குமுலேட் ஆகும், அப்போ நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். திஸ் கரெக்ஷன் இஸ் நோன் அஸ் கரெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆர் கரெக்ஷன் ஃபார் அப்சல்யூட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஏன் வருது அப்படின்னா, ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிற கரெக்ஷன் ஏன் பண்ண வேண்டி வருதுன்னா, நம்ம வந்து இந்த கிராஜுவேஷன்ஸ் சொன்னோமா, ஒரு டேப் இருக்கு, அந்த கிராஜுவேஷன்ஸ் கொடுத்துருக்கோமா, அந்த கிராஜுவேஷன்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஃபேக்டரியிலே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்போ சில மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி எரர் வருது. ஸோ அதை வந்து எனக்கு கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கரெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன்ன்றது பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 மீட்டர் வந்து என்னது ஒரு செயின் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஏபின்னு ஒரு லென்த்து நான் எடுத்துக்கிறேன். ஏபின்னு ஒரு லைனு, இதோட லென்த்தாக மெஷர் பண்ணணும். ஸோ நான் வந்து சூஸ் பண்ண போகிறது 30 மீட்டர் லென்த், 30 மீட்டர் செயின். ஸோ 30 மீட்டர் செயின் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 30 மீட்டர். ஸோ இந்த 30 மீட்டர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்னன்னா டெசிக்னேட்டட் ஆர் நாமினல் லென்த் ஆஃப் த செயின். ஸோ இதை வந்து கேபிட்டல் எல்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர். இப்போ இந்த செயினில் ஆல்ரெடி ஏதாவது ஒரு எரர் இருக்கலாம். ஸோ மேனுஃபேக்சரிங் எரர் இருக்கலாம். ஸோ டெம்பரேச்சர்னால என்னது எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கலாம், கான்ட்ராக்ஷன் ஆயிருக்கலாம். அப்படி கான்ட்ராக்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த டேப் என்ன ஆயிருக்கும்னா உங்களுக்கு என்னது என்னது எரர்ஸ் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கலாம். ஸோ அப்படி இந்த எரர்ஸ் இருக்கும்போது அதை வந்து என்னது என்ன ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா எக்ஸ்பென்ஷன் ஆயிரும். 1 மீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 31 மீட்டர் ஆயிரும். ஸோ நமக்கு அது தெரியாது 31 மீட்டர் இருக்குன்னு. ஸோ எக்ஸ்பென்ஷன் ஆயினா அந்த 1 மீட்டர் கூடியதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி கூடுறது தான் வந்து இன்கரெக்ட் லென்த்னு சொல்லுவாங்க, L1. ஸோ L1ங்கிறது இதுதான். இப்போ இந்த செயின் எடுத்துகிட்டு போய் நான் என்னது 2 டைம்ஸ் என்னது த்ரோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஃபீல்டில் மெஷர் பண்ணுறதுக்காக. ஸோ 2 டைம்ஸ் த்ரோ பண்ணுற போது ஸோ ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 62 இங்கே வரும், இங்கே வந்து கீழே வந்து 60ன்னு வரும். இப்போ இதில் நம்ம த்ரோ பண்ணி நம்ம வந்து என்னது லென்த் மெஷர் பண்ணுறப்ப இந்த எரர் உள்ள செயின் லென்த்
அதாவது இன்கரெக்ட் லென்த்னு சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்கன்னா இன்கரெக்ட் லென்த் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த 31 மீட்டர்னு சொன்னோம்னா இதுதான் இன்கரெக்ட் லென்த். ஸோ அந்த செயின்லேயே சம்திங் எரர் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த எரர் உள்ள செயினை நம்ம தூக்கி போட்டு இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நமக்கு வந்து என்னது ஒரு லென்த் மெஷர் பண்ணிடுவோம். ஸோ த்ரோ பண்ணி ஒரு லென்த் மெஷர் பண்ணிடுவோம். அப்படி மெஷர் பண்ணுற லென்த் வந்து என்னன்னா எல்லுன்னு சொல்லுவாங்க. ஸ்மால் எல் அதாவது என்னது உங்களுக்கு மெஷர்டு லென்த். ஸோ ஸ்மால் எல்லுங்கிறது மெஷர் லென்த் ரிப்போர்ட்டட் அஸ் மெஷர்டு. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த ரீடிங். ஸோ நம்ம ரீடிங் பார்க்கணும்னா டேப்பில் அந்த கிராஜுவேஷன்ஸ் பார்த்தா ரீடிங் எடுப்போம். ஸோ 60 மீட்டர் நோட் பண்ணி போயிடுவோம். ஓகேவா? ஆக்சுவல் லென்த் அப்படிங்கிறது என்னன்னா L1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவல் லென்த் என்ன? ஸோ டேப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 2 மீட்டர் ஆட்டோமேட்டிக்காக இந்த டேப் கூடி இருக்கும். அப்போ 2 மீட்டர் கூடி இருக்கும்போது நீங்கள் எடுக்கும்போது என்னது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறீங்கன்னா ஸோ அதோட லென்த் எவ்வளவு? 62 மீட்டர். ஆனால் 60 மீட்டர் நம்ம நோட் பண்ணிட்டு போயிருக்கோம். லென்த் கூடும்போது என்ன ஆகுது? கரெக்ஷன் என்ன ஆகும்? கூடும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். லென்த் கூடுது மீன்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஆனனால லென்த் கூடுது டேப்ல வந்து. ஸோ அந்த டேப்ல எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சு, அதனால லென்த் கூடுனால கரெக்ஷன் நமக்கு என்னது பாசிட்டிவ் ஆகும். ஸோ பாசிட்டிவ் கரெக்ஷன் வரும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் எல்லுங்கிறது டெசிக்னேட்டர் லென்த்து, நாமினல் லென்த்னு சொல்லுவாங்க. அதான் கேபிட்டல் எல்லு. ஸோ அது வந்து என்னது நம்ம ரீடிங்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க டேப்ல. ஸோ அதுதான் வந்து என்னது கேபிட்டல் எல்னு எடுத்துக்கணும். L1 நம்ம எதை எடுத்துக்குவோம்னா நம்ம என்னது இன்கரெக்ட் லென்த் ஆஃப் த செயின், அதாவது எரர் உள்ள அந்த செயின் லென்த். ஸோ அந்த எரர் எப்போ எப்படி வந்திருக்கும்? ஒரு எக்ஸ்பென்ஷன் ஆனாலையோ இல்லை கான்ட்ராக்ஷன் ஆனாலையோ ஒரு எரர் உண்டாயிருக்கும். ஸோ அந்த எரர் உண்டானால உள்ள லென்த் தான் என்னது அதான் வந்து உங்களுடைய இன்கரெக்ட் லென்த்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் L1. அடுத்து நம்ம அந்த செயின் த்ரோ பண்ணி நம்ம ரீடிங் எடுக்கிறோம்ல, மெஷர் பண்றோம்ல. ஸோ அந்த மெஷர் பண்ணும்போது நம்ம மெஷரிங் லென்த்னு ஒன்று எடுப்போம். அதாவது நம்ம மெஷர் பண்ணிட்டு எடுக்கிறதுல இந்த கிராஜுவேஷன்ஸ் பார்த்து எடுப்போமா. ஸோ டேப்ல மார்க் பண்ணி 1, 2, 3 மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை இங்கே ஏலேருந்து பி பாயிண்ட் பிடிப்போம். பிடிச்சிட்டு பியில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். சாரி, பார்க்கும்போது நம்ம எடுக்கிற அந்த ரீடிங் தான் மெஷர் லென்த் ஸ்மால் எல். ஸோ ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. L1 ஸ்மால் L1 அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சுவல் லென்த். ஸோ பண்ணுது நமக்கு என்ன ஆயிருக்கும்? 60 மீட்டர் நம்ம மெஷர் பண்ணியிருப்போம். ஆனால் அது 62 மீட்டர். ஏன்னா எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு, நமக்கு அது தெரியாது. எக்ஸ்பெண்ட் ஆனது நமக்கு தெரியாது. நம்ம அந்த கிராஜுவேஷன்ஸ் பார்த்தா நோட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அப்போ வந்து என்னது இதுதான் உங்களுக்கு ஆக்சுவல் லென்த் ஆஃப் த என்னது A and B லைன். ஸோ இப்போ வந்து என்னன்னா அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா கரெக்டர் லென்த் ஃபார்முலா வந்து என்னன்னா கரெக்டர் லென்த் ஆர் ஆக்சுவல் லென்த் ஸ்மால் L1 is equal to incorrect length of chain capital L1 divided by designated length or nominal length of chain அதாவது L into measured length small l. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து கரெக்ட் ஏரியா. The plotted area or calculated areas from incorrect chain measurements will be either too large or too small. இப்போ இந்த இன்கரெக்டான செயின் வச்சு நம்ம மெஷர் பண்ண ஏரியாவும் தப்பாக தான் இருக்கும். ஓகேவா? The correct areas can be calculated similar to the calculations of correct length by multiplying the incorrect calculated or measured area. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஆக்சுவல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அதே ஃபார்முலா மாதிரி தான். ஸோ L1 by L ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான். கரெக்டட் ஃபார் ஏரியானா கரெக்ஷன் ஃபார் ஏரியானா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் எல் அங்கே போட்டிருப்போம். இங்கே வந்து மெஷர்டு ஏரியா, அந்த மெஷர்ட் லென்த்து இங்கே மெஷர்ட் ஏரியா, அவ்வளோதான் டிஃபரன்ஸு. அடுத்து கரெக்ட் வால்யூம் L1 by L ஹோல் கியூப் இன்ட்டு மெஷர்டு ஆர் கால்குலேட்டட் வால்யூம், அவ்வளோதான். அங்கே மெஷர்ட் லென்த்துன்னு போட்டிருப்போம். அந்த இதில் வந்து இங்கே வந்து என்னது மெஷர்டு வால்யூம்னு போட போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ப்ராப்ளம் ஆன் செயின் கரெக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த ப்ராப்ளம் பார்த்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன். The distance between 2 points measured with a 20 meter chain was recorded as 327 meter. It was afterwards found that the chain was 3 centimeter too long. What was the true distance between the points? அதாவது ட்ரூ லென்த் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இதில் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா
ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிட்ட ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. ஸோ 30 மீட்டர் அளவு மார்க் பண்ணப்பட்ட ஒரு டேப்பை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதில் எரர் வந்து என்னது, டியூ டு எக்ஸ்பான்ஷன், ஸோ கான்ட்ராக்ஷன்னால என்னது உங்களுக்கு ஏதாவது எரர் வந்து என்னது, ஸ்ரிங்கேஜ்னாலையோ எரர் வந்துருக்கலாம். ஸோ அது வந்து எரர் வந்தது வந்து என்னது எக்ஸ்பான்ஷனால 31 அச்சீவ் பண்ணேன். இப்போ அதை வந்து என்னது 2 டைம்ஸ் என்னது ஃபீல்டில் நம்ம என்னது த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அது வந்து 62 மீட்டர் இருக்கணும். ஸோ நான் 60ன்னு சொல்லி மெஷர் பண்ணுவேன். ஏன்னா கிராஜுவேஷன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நான் மெஷர் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இதில் என்னென்னலாம் நம்ம மார்க் பண்ணோம் யோசிச்சு பாருங்க. இது வந்து எல்னு சொல்லியிருப்போம், இது வந்து என்னது L1 சொல்லியிருப்போம். இதில் ஸ்மால் எல் இதுதான் என்னது ஸ்மால் எல், இது L1. ஸோ இதே மாதிரி என்ன செஞ்சுக்கணும்னா ஒரு 2 கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அந்த ப்ராப்ளம் படிங்க. The distance was between 2 points. Measure with a 20 meter chain. அப்போ செயினோட லென்த் எவ்வளோ சொல்லிட்டாங்க, 20 மீட்டர். அப்போ நம்ம வந்து 20 மீட்டருங்கிறது தான் டெசிக்னேட்டட் லென்த் சொல்லுவாங்க. அப்போ கேபிட்டல் எல் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 30 மீட்டர்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்து வாஸ் ரெக்கார்டர், டிஸ்டன்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ 327 மீட்டர்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த 327 மீட்டர் அப்படிங்கிறது என்னது, அதாவது இது வந்து என்னது மெஷர் பண்ணிட்டாங்க. 327 மீட்டர் மெஷர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மெஷர் லென்த் வந்து எங்க ஸ்பாட் பண்ணணும், ஸோ எல்லில் ஸ்பாட் பண்ணணும். எல்லுங்கிறது தான் மெஷர் பண்ணது, நம்ம அளந்தது. ஸோ 327 மீட்டர். ஸோ இதான் என்னது எல். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் லைன் படிங்க. இட் வாஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஃபவுண்ட் தட் த செயின் வாஸ் 3 சென்டிமீட்டர் டூ லாங். ஸோ 3 சென்டிமீட்டர்னா 0.03 மீட்டர். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அப்போ பாசிட்டிவ் நமக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா எரர் வந்து என்னது நமக்கு பாசிட்டிவ். இப்போ பாசிட்டிவ் எரர் வந்துருக்கு. அப்போ என்னது இந்த எரர் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா ஈன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எரர் தான். நமக்கு எவ்வளோ அந்த இது வந்து என்னது எக்ஸ்பேண்ட் ஆகுங்கிறத சொல்லிட்டாங்க. அந்த நம்மளோட யூஸ் பண்ணுற செயின் வந்து 3 சென்டிமீட்டர் அதிகமாகுது அப்படின்னா, ஸோ 0.03 மீட்டர் அது கொஞ்சம் கூடுது. ஸோ 20 மீட்டர்னு இருக்குன்னா அது வந்து என்னது 20.03 மீட்டர்னு நமக்கு ஆயிரும். அப்போ அது என்னது நமக்கு ஏதாவது நான் ஏற்கனவே சொன்னல, டியூ டு என்னது எக்ஸ்பான்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஆர் ஸ்ரிங்கேஜ்னால நமக்கு வந்து என்னது அந்த செயின்ல வந்து ஏற்படுற மாற்றம் வந்து என்னது நம்ம என்ன எடுத்துக்குவோம், அந்த லென்த்தை L1 எடுத்துக்குவோம். ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்துருக்க வந்து என்னது 3 மீட்டர் கொடுத்துருக்கிறது எக்ஸ்பான்ஷனை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்னது கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஸோ L1 ஈக்குவல் டு L பிளஸ் இ. ஸோ எல்லுங்கிறது டெசிக்னேட்டட் லென்த் பிளஸ் எரர். ஸோ 20.03. ஸோ இந்த 20.03 கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து L1. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ட்ரூ லென்த் ஆஃப் த லைன் ஆர் என்னது ஆக்சுவல் லென்த் ஆஃப் த லைன் செயின். ஸோ இதுதான் என்னது கொஸ்டின்ல வந்துருக்கு கேட்டிருக்காங்க. இது என்னது L1. ஸோ இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கக்கூடிய விஷயம். L1 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்னது கொஞ்சம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா டெசிக்னேட்டட் லென்த் கொடுத்துட்டாங்க L = 20 மீட்டர். எரர் வந்து கொடுத்தாங்க. எரர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 சென்டிமீட்டர் அதிகமாக சொல்லிட்டாங்க. அப்போ 0.03 மீட்டர் வந்து என்னது லாங்கா எக்ஸ்பாண்ட் ஆகுது. அடுத்து மெஷர் லென்த் வந்து என்னது 327 மீட்டர், அதுவும் கொடுத்துட்டாங்க நமக்கு. இப்போ ட்ரூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ், அதாவது என்னது ஆக்சுவல் லென்த் பிட்வீன் பாயிண்ட்ஸ் வந்து அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்னா L1 கால்குலேட் பண்ணிக்கிறோம். L1ங்கிறது என்னது L பிளஸ் இ. ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு 20.03 மீட்டர்னு. அடுத்து வந்து என்னது ட்ரூ லென்த் ஆஃப் லைன். ஸோ ட்ரூ லென்த் ஆஃப் த லைன் ஃபார்முலா என்னது, ஆர் ஆக்சுவல் லென்த் ஆஃப் த லைன் L1 ஈக்குவல் டு கேபிட்டல் L1 டிவைடட் பை கேபிட்டல் L இன்ட்டு ஸ்மால் எல். ஸோ அந்த ஃபார்முலா என்னது, இப்போ நமக்கு எல்லா வேல்யூஸும் தெரியும். அந்த வேல்யூஸ் என்னது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருது, 327.49 மீட்டர். இதான் என்னது ட்ரூ லென்த் ஆஃப் த லைன். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாடியூல் நம்பர் 6ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, செயின் கரெக்ஷன்ஸ் அண்ட் டேப் கரெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். செயின் கரெக்ஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க, கரெக்ஷன்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், கரெக்ஷன் ஃபார் ஏரியா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் டேப்பில் என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க, கரெக்ஷன் டியூ டு டெம்பரேச்சர், கரெக்ஷன் டியூ டு என்னது புல். ஸோ இந்த மாதிரி என்னது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் என்னது கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து என்னது
நம்முடைய ஆக்சுவல் லென்த் ட்ரூ லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ ஆக்சுவல் லென்த் ஃபார்முலா, அப்புறம் ஆக்சுவல் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் பார்த்தோம். இப்போ அடுத்த மாடியூலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த செயின் கரெக்ஷன்ஸ் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.